நீங்க போட்ட டியூனே அவங்கள்துன்ட்டு காட்டிக்கிறாங்க. இல்லை, நான் போட்டு கொடுக்குறேன், அது என்னன்னு நான் கண்டுக்கிறது இல்லை. என்னை தேடி வராங்க, ஏவிஎம் தேடி வராங்க. அதுக்கப்புறம் ராஜா சார் வந்த பிறகு வாலியான உட்காருவாங்க, மணிரத்னம் சாரோ ஆர் சுந்தரராஜன் உட்காருவாங்க, லைவா கம்போஸ். இப்போ லைவ் கம்போசிங்கே போயிடுச்சு. அன்னைக்கிளி ஃபர்ஸ்ட் உள்ள வருது, வந்தவொடனே தமிழிசை கொண்டு வந்தார். அப்போ இந்தி டாமினேஷனை ஒழித்த பெருமை இளையராஜாக்கு தான் பெருமை. அந்த பெருமை ஒரே உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிலமைத்தான் ஊஞ்சலாடுது. பண்ண முடிஞ்சு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் ஏன் பண்ண முடியல? அது உண்மை, அது சாத்தியம். அது குரு, அது சிஷியன். அவர் குரு ஏத்துக்கல. ஏஆர் ரஹ்மான் குரு ஏத்துக்கல. அவர் ஏத்துக்கலாம்னா அங்க படிச்சது எல்லாருக்கும் தெரியல. ஆமா. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் இப்போது நாம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் இருக்கோம். அங்கே யாரை சந்திக்க போகிறோம் என்றால் இசையமைப்பாளர் ரகுவேதா. வாருங்க, அவர் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டரைஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஆயிடுச்சு மியூசிக்கு. ஆமாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் இந்த ஹார்மோனி போட்டு வச்சுக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார். இப்போ இந்த காலத்தில் சார் எனக்கு ஒன்றே ஃபஸ்ட்டு எனக்கு பிடித்த பாடல் கண்ணதாசன் கடைசியாக எழுதிய பாடல் 3ஆம் பிறை, பாலு மகேந்திரா டைரக்ஷன் பண்ணது. அதில் ஸ்ரீதேவி கமலஹாசன் நடித்தது. அவங்களுக்குள்ள ஒரு காதல், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த பாட்டு கண்ணே கலைமானே, அது இந்த இதில் போட்டு கண்டிப்பாக உங்களுக்காக. வணக்கம். ஜெம் தொலைக்காட்சியிலேருந்து குட்டிக்கண்ணன் சார் வந்திருக்காரு. மிக சிறந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவர் இன்றைக்கி எனக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். 3ஆம் பிறை என்ற படத்தில் ஒரு பாடல் முதல்ல கேட்டால் இந்த ஹார்மோனியம் இன்னும் யூஸ் பண்ணுறீங்களேன்னு கேட்டார். நான் கீபோர்டு சாஃப்ட்வேர் எல்லாம் ப்ளே பண்ணுவேன். இருந்தாலும் எங்கள் குருமார்கள் கற்றுக் கொடுத்தது இதில் கம்போஸ் பண்ணிட்டு தான் நீ எலக்ட்ரானிக் மேலே போகணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் லைவாக இது பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு என்னங்க, காலத்தால் அழியாத ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு கடைசி பாடல் 3ஆம் பிறை படத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பல்லவி. சார் அதே கீபோர்டில் போட்டு பார்க்கலாம். சார் இப்போ ஹார்மோனியில் போட்டிங்க, அதே டியூனு தான் எலக்ட்ரானிக் கீபோர்டில் போட்டிங்க. ஆமாம். ஆனால் இதில் இருக்கிற அந்த உயிர் அதில் கிடைக்கல. ஏன் சார்? சபாஷ், அழகான வார்த்தை இது. இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஜீவன், ஒரிஜினல் ஜீவன், உயிர் இருக்கிற ஜீவன். இதில் தான் கம்போஸ் பண்ணணும். இன்றைக்கி எம்எஸ்வி கேவி மகாதேவன் சார், ராஜா சார் இன்றைக்கி எவ்வளோ பெரிய லண்டனில் ஷோ பண்ணாலும் ஸ்டேஜில் தான் வச்சுருப்பார். இதுதான் ஜீவன். இது எலக்ட்ரானிக், அது உயிரற்ற ஜீவன் தான். உயிரற்ற மெட்டாலிக் சவுண்ட். ஆமாம், உயிரற்றதான் சொல்லலாம். ஆமாம், உயிரற்றது தான். சப்போஸ் இன்கேஸ் கொஞ்சம் கரண்ட்டுக்கு கொஞ்சம் வோல்டேஜ் கம்மியான சுதி கம்மியாக காமிக்கும். ஏதோ இது அப்படி இல்லை, எந்த காட்டில் போனாலும் அந்த ஒரிஜினல் ஸ்கேல் கொடுக்கும். அது ஒரிஜினல் தான். அதை
இது வந்து நீங்கள் அதே போட்ட டியூனு மனசை உருக்குது ஆனால் அந்த உருக்கு அதில் வரலையே. வரல. அதான் இதுதான் காரணம். இதுதான் ரொம்ப அழகான கேள்வி கண்ணன் சார். சார் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் சார். சரி, நான் வந்து என்னோடய பேர் எம்பி ரகு. இப்போ சமீபமாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கிறதுனால எல்லாரும் ஏவிஎம் ரகுன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏவிஎம் ராஜனுக்கு அடுத்து ஏவிஎம் ரகுன்னு. நான் பிறந்தது சென்னை தான், பைபான் சென்னை தான். பேசிக்லி ஒரு எம்காம் பட்டதாரி. நான் மியூசிக் வந்து முறைப்படி நான் படித்தேன். 9 ஆண்டுகள் கர்நாடக சங்கீதம். கர்நாடக சங்கீதம் அங்கே ஆமாம், 9 ஆண்டுகள் கர்நாடக சங்கீதத்தில் வர்ணம், கீர்த்தனை எல்லாம் முறைப்படி படித்தேன். அதுக்கப்புறம் வந்து மேற்கிந்திய இசை, பியானோ சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் மியூசிக், அதுவும் கிரேட் பாஸ் பண்ணேன். இது இல்லாமல் இந்துஸ்தானி படித்தேன். இந்துஸ்தான் நம்ம இங்கே சவுத் இந்தியா கர்நாடகா, வட இந்தியாவில் இந்துஸ்தானி படித்தேன். கசல்லாம் வாசிப்பேன் நான். அதுக்கப்புறம் இசைக்குழு ஆரம்பித்து அதில் ஒரு 20 வருஷமாக கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். கீபோர்டு வாசித்தேன் நான். பல இசைக்குழுக்கு வாசிக்க ஆரம்பித்தேன். நானும் சொந்தமாக புதிய சுரங்கள் ஒரு இசைக்குழு வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் நான் கீபோர்டு வாசிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் படம் நான் பண்ணது ஒரு ஃபேமிலி ஓரியன்டல் படம். அம்மான்னு ஒரு படம் பண்ணேன். சரண்யா அவங்களாம் நடித்த படம். அது கொஞ்சம் போச்சு. அதுக்கப்புறம் தரிசு நிலம் ஒரு படம் எடுத்து, அதுக்கப்புறம் இங்கே எனக்கு ஏவிஎம் ஒரு மாபெரும் நிறுவனத்தில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் கொடுத்து இங்கே இருந்திருக்கேன். இப்போ கரண்ட்டில் 3 படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிதான் என்னோட ஸ்டோரி. இது இல்லாமல் நிறைய இசையமைப்பாளருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு குறிப்புகளை நான் நோட்ஸு கொடுத்துட்ருக்கேன். அதாவது நீங்கள் அவங்க சுச்சுவேஷன் சொன்னால் நீங்கள் அதை டியூன் போட்டு கொடுக்குறீங்க ஈஸியாக. உண்மைதான். அது வந்து அவங்கள்தான் மாதிரி காட்டிக்கிறாங்க. அது அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிதான் நீங்கள் சொல்ல வருது? இல்லை, எனக்கு ஏதோ வருமானம் வருது, அதை குட்டிக்கண்ணன் சார் தடுக்கிறாரு. பரவாயில்ல, எடுத்துக்கலாம். நீங்கள் போட்ட டியூனு அவங்கள்துன்ட்டு காட்டிக்கிறாங்க. இல்லை, நான் போட்டு கொடுக்குறேன். அது என்னென்னு நான் கண்டுக்கிறது இல்லை. என்னை தேடி வராங்க, ஏவிஎம் தேடி வராங்க. வந்து இந்த சுச்சுவேஷன் எனக்கு மெலடி வேணுன்றாங்க. அப்படி மெலடி கொடுத்தவொடனே எனக்கு பிஜிஎம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அது நான் எழுதி கொடுத்துட்றேன். அதை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நான் எனக்கு ஒரு இது எழுதி கொடுக்குறீங்களா? இப்போ அந்த இதுவே போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப இசை அறிவு இருந்தால் தான் எழுதி அந்த இசைக்கோடு, இசை வரி எழுதி கொடுக்கும் குறிப்புகள். இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர் அது இருக்கா சார்? நல்ல கேள்வி. இது கொஞ்சம் நான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை கரெக்டாக இருக்குது. இசை வந்து முறைப்படி படிச்சுட்டு வர இசையமைப்பாளர் யாருமே இல்லைங்க. சில பேர் தான் இருக்காங்க. அவங்க எப்படி இசையமைப்பாளர் ஆகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு காரணம் என்னென்னா, தரமான இயக்குனர் இருக்கணும். இப்போ அப்போல்லாம் வந்து எம்எஸ்வி காலத்தில் வந்துட்டு எம்எஸ்வி உட்காருவார், கவியரசு இருப்பார், பாலச்சந்தர் சார், கிருஷ்ண மஞ்சு சார், ஏசி திருலோகேஷ் அப்படியே உட்காருவாங்க, லைவாக கம்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராஜா சார் வந்த பிறகு வாலியண்ணா உட்காருவாங்க, மணிரத்னம் சாரோ ஆர் சுந்தரராஜன் உட்காருவாங்க, லைவாக கம்போஸ். இப்போ லைவ் கம்போஸிங்கே போயிடுச்சு. சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, ஒரு வாரம் பொறுத்து சிடி கொடுத்து அனுப்புகிறாரு. ஆமாம். ஸோ அதுவும் நான் ஃபாரினில் போய் அங்க வேணும். உண்மை. இவங்க வந்து இந்த ஸ்டுடியோக்குள்ள அவங்களுக்குள்ள தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு பார்த்தா பிரசாத்தில் தான் 1000 படத்துக்கு மியூசிக் பண்ணார் அவர் வந்து லண்டன்ல போய் கம்போஸ் பண்ணல, கலிஃபோர்னியா போய் கம்போஸ் பண்ணல. இன்னைக்கு எல்லா மியூசிக் என்ன செய்யறாங்க, கம்போசிங்னாலே ஃபாரின் போயிடுறாங்க. அவங்க கேட்டா அப்பதான் மூடு வருன்றாங்க. அது என்னன்னு தெரியல. உண்மையான கிரியேட்டருக்கு எங்க உட்காந்தாலும் மூடு வரும். உதாரணத்துக்கு எம்எஸ்வி சார், ராஜா சார், அவங்க பாணியை நம்ம பின்பற்றினாலே நம்ம பெரிய ஒரு இசையமைப்பாளர் ஆகலாம். சார், எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப இருக்கிற இசை பாத்தீங்கன்னா டம் டும் டும் டம் டம் டும் அப்படிதான் இருக்கு. ஏன் இந்த இசை இப்படி போச்சு தமிழ் இசை? அதாவது இப்போ இருக்க இசை வந்து இப்போ ஜென்ரேஷன் வந்து மாற்றங்கள் இருக்குது. அது நம்ம அதாவது காலத்துக்கு ஏதா மாதிரி நம்ம மாறி ஆகணும், அது தப்பு இல்லை. இருந்தாலும் கலாச்சார இசையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம கலாச்சாரம் எத்தனை ஆண்டுகளாலும் சித்தப்பா தான், மாமா தான். ஒத்துக்கிறீங்களா? அது மீறி இவங்க மியூசிக் பண்ண சொல்ல, அதாவது லிரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வரிகள் வந்து செவியில் கேட்குற மாதிரி தான் அந்த பாடல் வந்து ஹிட் ஆகும். ஒரு உல்ஃபட்டோன் என்று சொல்வார்கள், மேற்கிந்திய ஓனாய் சத்தம் மாதிரி மியூசிக் போட்டு பண்ணிட்டு வராங்க. அது உண்மையிலே வந்துட்டு அந்த மியூசிக் டைரக்டர் தான் கேட்கணும், டைரக்டர் தான் கேட்கணும். 300 கோடியில் படம் எடுக்கிறாங்க, ஒரு பாட்டு நம்ம கேட்க முடியல. பட் ராஜா சார், எம்எஸ்வியும் 40 ஆண்டுகள் முன்ன பாட்டை இப்போ நம்ம கேட்டிருக்கோம். ஏன் சார் அதிகபட்சம் சூப்பர் சிங்கரில் ஃபைனலில் யார் பாட்டு வருது? ஒன்று எம்எஸ்வி, ராஜா சார். சரி, காரில் போகிறீங்க, நம்ம ஊருக்கு போகிறோம், திருவண்ணாமலையோ செஞ்சியோ போகிறோம்,
காரில் எந்த பாட்டு போட்டு போகிறோம்? எம்எஸ்வி ராஜா பாட்டு தான். புது பாட்டு கேளுங்க, கிண்டி வரைக்கும் தள்ளாது. இல்லை இப்போ எஃப்எம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே இளையராஜா. ஆமாம், எத்தனையோ பேர் தூங்க வைக்கிறாங்க. பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. காரணம், நான் வந்து உரிமையாக அது ஆணித்தரம் யார் மனதை நோக்கினாலும் எனக்கு கவலை இல்லை. இசை தெரியாதவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இசையமைப்பாளர் இருக்காங்க சார். எனக்கு இதில் வந்து சினிமாவில் இப்படி குறிப்பிட்ட இப்போ வட சென்னையிலேருந்து நிறைய பேர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சினிமா. அங்கே வட சென்னை இசை அவங்க வேற, அது வந்து இங்கே புகுத்துறாங்களா, அதனால் அது மாறுதா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஒரு இயக்குனர் வந்து முதல்ல வந்து நல்ல இசையமைப்பாளரை தேர்ந்தெடுக்கணும். அவங்க தவறிடுறாங்க. அவங்க சர்க்கிள் யாரோ அவங்கள கூப்பிட்டுட்டு பண்ணிடுறாங்க சார். அதுவும் ஒரு நல்ல ஒரு இதுதான். நல்ல இசை தெரிஞ்சாதானே வர முடியும் சார். அப்படி கிடையாது. இப்போ இளையராஜா சார் என்ன கர்நாடக சங்கீதம் கற்றுட்டு வந்தார். அவர் இல்லை, இங்கே வந்து தான் கற்றுக்கினார். ஆமாம், ஞானத்தில். அதே மாதிரி அவங்களுக்கும் ஞானம் இருந்திருக்கும்ல. ஆனால் அவங்க குறிப்பிட்ட இதில் இருக்கிற அந்த ஞானம் இருக்குதுண்ணா, அது வரவேற்க வேண்டிய ஒரு இதுதானே சார். இசையை கற்றுக்கிட்டு வந்தாதான் அப்படின்னா எப்படி சார்? இல்லை சார், இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு கார் ஓட்டணும்னா எடுத்து உக்காந்துன்னு ஓட்ட முடியாது. ஆமாம், முறைப்படி கற்றுக்கணும். எல்லாத்துக்கும் குரு இருந்தால் தான் அது வந்து இதுவாக முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் மியூசிக் டைரக்டர், நான் போய் டான்ஸ் கொரியோகிராஃபர் பண்ண முடியாது. அதுக்கு நான் கற்றுக்கணும். புரியுதுங்களா? இசை என்பது வாழ்வியல் சார். இசை இல்லாமல் உலகமே கிடையாது. ஆனால் உண்மையில் இப்போ வந்து இசையமைப்பு, இப்போ இளையராஜா எடுத்துங்க, எம்எஸ்வி எடுத்துங்க, ராமமூர்த்தி எடுத்துங்க, சுதர்சனம் எடுத்துங்க, ஏஆர் ரகுமான் எடுத்துங்க, நடுவில் தேவா, ராஜகுமார், இப்படிலாம் வந்து காணாமல் போயிட்டாங்க. இவங்க தான் இருந்தாங்க. அப்படி இருக்க இப்போ அதே மாதிரி யாருமே தொடர்ந்து நிலைக்க முடியலையே இப்போ கரண்ட்ல இசையமைப்பு. அதுதான் இப்போ ராஜாக்கு அப்புறம், ராஜானனுக்கு அப்புறம் வந்துட்டு தேவானந்த் நல்லா பண்ணார், எஸ்.ஏ. ராஜ்குமார் பண்ணாங்க. அவங்க செட்டு ஒரு சாதிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு இசையமைப்பாளர் ஏன் நிலைக்கு நிற்கலன்னா, ஒரு பார் கணக்கு எழுத முடியல. ஒரு விஷயம் பண்ணால் ஓப்பனாக சொல்லணும், நான் பார் கணக்கு ஒரு 16 பார் வயலின் போட்டு அந்த பார் கவுண்ட் பண்ண தெரியல. பார்ன்றது மியூசிக்கினுடைய குறிப்புகள். அது மியூசிக்கோட குறிப்புகள். அது மியூசிஷியனுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் நொட்டேஷன் எழுத தெரியல. அப்புறம் என்ன ஒரு சாங்கு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து என்ன தாளம் சொல்ல தெரியல. 6/8 2/4 அது ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. காரணம் வந்து இது வந்து இயக்குனர் பண்ணுற இதுதான். இயக்குனர் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தால் நல்ல இசையை கொடுக்கலாம். ஒன்றுமே தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வந்து மற்றவங்களுக்கு நான் குறை சொல்ல வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படியும் கிடையாது. புரியுதுங்களா? ஓரளவு தெரிஞ்சுட்டு வந்தால் நல்ல இசை கேட்கலாமே. இன்றைக்கி வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது சார். ஃப்ரைடே ஆனால் ஒரு பாட்டு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்கள் 90 கிட்ஸ் கேட்டு பாருங்கள், 2000 கிட்ஸ் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு யாருன்னா ராஜா பாட்டு தான் சொல்லுவாங்க, இசைஞானி பாட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரத்தத்தோட அது ஊடுருவிச்சு அந்த மெலடி. ஸோ அது நம்ம கலாச்சாரத்தோடு ஒத்து போச்சு. மக்கள் இசை சார், மக்கள் நல்ல பாடல் நல்ல இது கேட்கற ஆவலா இருக்காங்க சார். இருக்காங்க. இவங்க உள்ள பூந்து இதுதான் ட்ரெண்ட் செட் சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு வராங்க. ஸோ இயக்குனரும் சரி, இசையமைப்பாளர் 100% இயக்குனர் தான் சார். இயக்குனர் தான். நான் ஓப்பனாக சொல்லுவேன். மக்கள் வந்துட்டு நம்மளுடைய குழந்தை நல்லா வரணும், எந்த தகப்பனும் வந்து அதான் விருப்பப்படுவான். புரியுதுங்களா? அதனால் வந்து உள்ள ஒரு ட்ரெண்ட் செட் பூந்து என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டு வராங்க. அது வந்து ரொம்ப அதிபாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. தமிழ் இசையை மற்றும் இந்திய இசையை அதிபாதாளத்து போயிருக்கா. உண்மை. எனக்கு குறிப்பாக தெரிஞ்சு அவங்க இப்போ நீ கேரளாவில் போய் பாருங்கள், அவங்க கரெக்டாக இருக்காங்க. இன்றைக்கி மலையாள சாங் கேளுங்க, கரெக்டாக அந்த மெலடி இல்லாமல் ஒரு படம் இருக்காது. அந்த ஓய்ச்சல் இருக்காது. மலையாள இசையில் நீங்களும் கேட்டு பாருங்கள், அந்த இறைச்சல் இசையே இருக்காது. நம்ம கூட தான் அவங்களும் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. தமிழ் இசை ரொம்ப ஏன்னா உலகத்திலே உயர்ந்த மொழி தமிழ் மொழி தான். அந்த மொழிக்கு நிகர் எதுவுமே கிடையாது. தமிழனா பிறந்து நம்ம மொழிக்கு பெருமை சேர்க்கிற இசையாலை தமிழ் இசை மேற்கொண்டு தூக்கி விடணும் தவிர அதை இறக்கி விடக்கூடாது. சார், நீங்கள் உண்மையில தமிழ் இசைன்னு சொன்னீங்க. உண்மையில 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாட்டு தான். ஆமாம். குர்பானி, சோலே அப்படி இருந்தது தான். இளையராஜா வந்த பிறகுதான் அது மக்கள் இசையாச்சு. உண்மையில அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 50-55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கான இசையா இருந்தது. கரெக்ட். அப்புறமா எம்எஸ்சி வந்த பிறகு கொஞ்சம் மாற்றினாரு. அப்புறம் 70-20 இல்லை
இளையராஜா வந்து அதை மக்கள் இசையை மாற்றினார். ஆமாம், அதுதானே ஒரு இது. அதனால்தான் இந்தி பாட்டை அழிஞ்சது, தமிழ் பாட்டை தூக்கி. உண்மை. அழகான கேள்வி. 70களில் வந்து இந்தி ஆதிக்கம் ரொம்ப, நாங்களாம் சின்ன பசங்க அப்போல்லாம் இந்தி ஆதிக்கம் ரொம்ப இருந்தது. உதாரணம் பாபி, ஆராதனா, ஷோலே, குர்பானி. ராஜா சார் உள்ளே வந்தவொடனே கிராமத்து இசையை கொண்டு வந்தார். அன்னைக்கிளி ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவொடனே தமிழ் இசையை கொண்டு வந்தார். அப்போ இந்தி டாமினேஷனை ஒழித்த பெருமை இளையராஜாவுக்கு தான் பெருமை. அந்த பெருமை அந்த சார் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜான்றீங்க. ஆனால் அவருக்கு இப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் வந்தவர் தான் ஏஆர் ரகுமான். ஆமாம், 90 இறுதியில் அவர் தான் வந்தார். ஆனால் அவர் தொட்ட உச்சம் அதிகம், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு. ஆனால் இளையராஜா சார் 1000 படிச்சு அது அவரால் போக முடியலையே. இல்லை, நான் ரகுமான் இதுக்கு ஏதாவது பின்புலம் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்படி சொல்கிறது ரகுமான் சார் நான் குறை சொல்லலை. பட் இளையராஜா வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாருங்க. அதை விட ஒரு அவார்டு எதுவுமே தேவையில்லை. இப்போது நீங்கள் நடிகர் திலகம் ஆஸ்கார் வாங்கலை, ரகுமான் சார் கேட்டா தேசிய விருதே வாங்கல. ரகுமான் சார் ஆஸ்கார் வாங்கிட்டாரு. அதுக்கு நம்ம நடிகர் திலகத்தை கீழே இறக்க முடியுமா? முடியாது. மக்களை ஏற்றுள்ளது அது அது அவருடைய நேரம், அவருடைய இது ஏதோ அவருக்கு தேசிய விருது, இது ஆஸ்கர் 2 ஆஸ்கர் வாங்கிட்டாரு. ரைட் சார். எனக்கு ஒரு சந்தேகம், உங்ககிட்ட ஓப்பனா ஒரு இசை அமைப்பாளர் சொல்லுங்க. ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் வாங்கினார்ல, ஜெய் ஆஹோ. ஆமா. ஆனா அது அவர் போட்ட டியூன் இல்லை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் போட்டது அவர்துன்னு காட்டிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றேன். அது ஏத்துக்கிறீங்களா ஒரு இசையமைப்பாளர்? இல்ல, அப்படி எப்படி சொல்ல. ஆனா நீங்க நான் போட்ட கொடுத்த டியூனை இப்ப போடுறாங்க, அது அவங்களது காட்டிக்கிறாங்க, அது சொல்றாங்க. அதே மாதிரி அவர் நடந்திருக்கலாம்ல. இல்லை, இப்போ எப்படின்னா ஒரு பாடல் வந்துட்டு சார்ந்து இன்னொரு பாடல் வர்றதுக்கு காப்பி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அல்ல காப்பி வரும். ஏன் 7 சுரங்களை தான். இல்லை, இப்போ படகோட்டியில் உதாரணத்துக்கு சொல்ல, படகோட்டியில் ஒரு பாடல் இருக்கு. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவது கேட்டாயோ, துள்ளி விடும் வெள்ளலையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோ. இது MS விஸ்வநாதன் பண்ணது படகோட்டியில். இதே சாயல், அதே எஃப் மேஜர், அதே சுதியில பாருங்க. பொன்மான தேடி நானும் ஓடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மனங்கு இல்லை, அடிமான் போல மாயம் என்ன என் ராசாவே. ஸோ இது காப்பி கிடையாது. நல்லா கேட்டுங்க. அதே அது வந்து அந்த ரூட்டை பிரிச்சு பண்றோம். இப்போ ராஜாவே நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு ஒரே சுதியில். இதை பாருங்க, அவர் பாட்டு ஒரே உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிலமைத்தான் ஊஞ்சலாடுது. இது அதே ஏ மேஜர்ஸ் அவர் பாட்டு தான். அதே டியூன் எப்படி பண்றாரு பாருங்க. வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் என்று கண்டு கொண்டே. ஆமா, அதே மோகன ராகம், அதே தான். இது வந்து மியூசிக் மேஜிக். இது காப்பின்னு சொல்ல முடியாது. ஆனா அதாவது அந்த 7 சுரங்கள்ல வருது சார். பெரியவங்க எல்லாரும் போட்டுட்டாங்க சார். எல்லாரும் சுப்ரமணியன் சாரு, சுப்பையா நாயுடன், KV மகாதன், MSV ராஜா, இவங்க தொடாத களம் கிடையாது. புரியுதுங்களா? அவங்க அந்த பாதையில நாங்க போயிட்டு இருக்கோம். அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கலாம் நான் கேட்கறது. ஆனா தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டு சவுத் இந்திய சினிமா. ஆனா ஏஆர் ரகுமான் ஒரே படத்தில் நடிச்சார், ரோஜா என்ற இதுல. ஆமா ஆமா. ஆனா இளையராஜா வந்து நம்ம தமிழ் இசை, கிராமத்தை இசை பட்ட. ஆனா ஏஆர் ரகுமான் அதுல இருந்து மாறுபட்டு தானே சார் அது இந்திய இசை ஆச்சு. சின்ன சின்ன ஆசை அது போடுங்க சார். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, வெண்ணில வெண்ணில தொட்டு. உண்மை. அப்போ ரஹ்மான் சார் அப்போ போட்ட மெலடி இப்போ கொடுக்க முடியல அவரால். அது என்ன காரணம் தெரியல.
அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் வந்து நான் நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பாடல் வந்துட்டு ஏன் இது மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அது காதல் தேசமாகட்டும். ஆமா, எவ்வளவு பாடல்கள். ஏன்னா கர்நாடிக் பேஸ் பண்ணி கம்போஸ் பண்ண காலத்துல இருந்தது. அவர் வந்து ராகத்தை என்னைக்கு விட்டாரோ அன்னைக்கு அவருடைய இது போயிடுச்சு. அந்த கதிரும் அந்த காம்பினேஷன் அதுல ஒரு பாட்டு வரும் சார். என்ன சார் எவ்வளவு பாட்டு, முஸ்தபான்னு ஒரு சாங் இருக்கு, நிறைய பாட்டுலாம் இருக்கு. கதிர் டைரக்ஷன் பண்றது ஒரு இது இருக்கு, ரம்பா நடிச்சது. ஆமா ஆமா, நிறைய பாடல் சொல்லலாம் ரஹ்மான் சார். பட் அப்ப கொடுத்த ஒரு அந்த பாட்டு ஃபுல்லாவே ஸ்டாண்ட் பண்ண முடியலன்ட்டு ஏன் தெரியல. அது ஆனா ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனா இது வரைக்கும் அவர் உச்சத்தை தொட்டார். ஆமா, அது நான் திருப்பியும் அதை நீங்க கடந்துட்டு போயிட்டீங்க. ஆமா, இளையராஜா வந்து இவ்வளவு அமைச்சிருந்தோ அவர் நேஷனல் லெவலுக்கு போக முடியல. ஆனா ஏஆர் ரஹ்மான் போனார், பாலிவுட்டுக்கு போனார், மும்பை ஒரே படத்து மூலம் அவர் நேஷனல் இது ஆயிட்டாரு. ஆமா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இருக்குது இல்ல, அது ஒத்துக்கிறீங்களா? நம்ம இங்க தமிழ் சினிமால ஆரம்பத்துல அந்த மத அதனால ஒரு இது இருந்தது. இப்ப பாலிவுட் மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மதத்தை அதனால தானே அவரு தூக்கி வச்சிருப்பாங்க ஒரு கருத்து எங்க இருக்கு. அது உண்மையா பொய்யா சார்? இல்லை, அதுக்கு நான் உடன்பாடு கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மதம் அந்த பண்ணுறாங்க, அங்கேயும் அந்த மதம் அப்படி கிடையாது. அவருக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன் அப்படி சக்ஸஸ் பண்ணார்னா, ரஹ்மான் சார் வர சொல்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் யுகம் வந்துடுச்சு. இல்லை சார், சல்மான் கான், ஷாருக் கான், அப்படி ஒரு அமீர் கான் இப்படி எல்லாம் அவங்க குறிப்பிட்ட அவங்களுக்கு எப்பயுமே அவங்க இது அப்படிதானே சார் ஒரு எப்பயுமே சேருவாங்க. கண்ணன் சார், நான் ஒழுங்கா ஏவிஎம்ல டியூன் போட்டுன்னு இருக்கேன், என்ன எனக்கு அதுல ஒரு சாத்தியம் இல்லை. அவர் ஏன் வந்து ஆஸ்கர் வாங்க, நான் வந்து நேஷனல் கேட்கிறேன். நேஷனல், ஆமா. இளையராஜா உச்சத்துல இருந்தா பெரிய கற்பனை வளம், ஆனா அவர் உச்சத்துக்கு போனார், இவரால போக முடியல. இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குல்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் சார். நீங்க சொல்றத பர்டிகுலரா அவர் தூக்கி விட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படியா? அது நீங்க உங்களுடைய ஒரு இசையமைப்பாளர் நான் கேட்கிறேன். இசையமைப்பாளர் நான் கேட்கணும்னா அப்போ வந்து ரஹ்மான் சார் நல்ல ஸ்டஃபோட இருந்தாரு. பின்புலத்துல ஏதோ ஒரு இது இருந்திருக்குல்ல, ஒரு சமுதாயம் இருந்திருக்குல்ல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் ஒரு கருத்து இருக்குது. அது உங்களுடைய கருத்தா இருக்கலாம். இல்லை, ரஹ்மான் சார் ஏன் அப்படி போனார்னா, ஃபர்ஸ்ட் அவர் நிறைய ஹிந்தி படத்துக்கு பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா கேட்டுங்க, பாலிவுட் படம் ஹாலிவுட் படம்லாம் பண்ண ஆரம்பிச்சவொடனே வேர்ல்டு வைடு அவர் தெரிய ஆரம்பிச்சது. ஆமா சார். ராஜா சார் அப்படி இல்லை, வெறும் தமிழ்ல தான் இருந்தாரு. தமிழ் இருந்தாரு, எல்லாமே இசை அமைச்சு இருந்தாரு. அவர்கிட்ட 1000 படம் பண்ண முடிஞ்சு, ஏன்னா ஏஆர் ரஹ்மான் ஏன் பண்ண முடியல? அது உண்மை, அது சாத்தியம். அது குரு, அது சிஷியன். அவர் குரு ஏத்துக்கல. ஏஆர் ரஹ்மான் குரு ஏத்துக்கல. அவர் ஏத்துக்கலாம்னா அங்க படிச்சது எல்லாருக்கும் தெரியல. ஆமா, அதுதான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது எல்லாருக்கும் தெரியல. ஆமா, புரியுதுங்களா? அதுவும் இந்த ஆஸ்கார் அவருக்கு கிடைச்ச கமிட்டிலையும் பெரும்பாலும் அவங்க இருந்தாங்க, அதனாலதான் அது கிடைச்சதுன்றாங்க. அது உண்மைதானே சார்? இது எப்படி சொல்லணும்னு தெரியல எனக்கு. பட் அந்த படம் திறமைக்கு கிடைச்சதா, அவருடைய இதுக்கு கிடைச்சதான்னு சொல்லிட்டு ஜெய் ஹாகோ. ஆமா, ஆமா ஆமா, பின்னணி இசைக்கு. ஆனா ஒண்ணு, அந்த படத்துக்கு ஆஸ்கார் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னு பார்த்தா ராஜா சாருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 படத்துக்கு கொடுத்துருக்கணுமே. உண்மை நீங்க சொல்றது. அது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், அது மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணவே முடியாது. அது அரசியல் எல்லா இடத்துலயும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இல்ல, நான் ஓப்பனாவே கேட்கறேன். இல்ல, நானும் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டார்டிங்ல போட்ட படம் தான் இருக்கு, இசைதான். ஆமா, ஆனா இப்ப போறது எதுவுமே ஏன் எடுபடல? அது எனக்கு இளையராஜா கூட அந்த இது தானே. இல்ல சார், ஒரு சர்க்கிள் வந்து அந்த காலகட்டம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அது திறமை போயிடும் சொல்ல முடியாது. ஜென்ரேஷன் கேப் மாறிட்டே இருக்குது, அடுத்து மாறிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், புதுமைகள் வேண்டும், இருந்தாலும் நல்ல இசை கொடுக்க வேண்டும். புதுமைகள் வேண்டும். சரி சார், இப்போதைக்கு காலகட்டம் இந்த தமிழ் இப்ப இசை மாறுவதற்கு சூழ்நிலை இருக்கா? 100% மாற வேண்டும் என்னுடைய விருப்பம். கல்லு மேல போனா கீழே விழுந்துதான் ஆக வேண்டும். புவியீர்ப்பு விசை, சயின்ஸ். நல்ல இசைனா இத மாதிரி இயக்குனர் மக்கள், இது வந்து மக்கள் இது மனசை பொறுத்துதான், அவங்களுக்கு எது விருப்பமோ அதுதான். அதுல ஒரு சின்ன என்னோட கேள்வி என்னன்னா, மக்கள் விருப்பம் இல்லை சார், நம்ம கொடுக்கறதா மக்கள் ஏத்துக்கிறாங்க.
நல்லா கேட்டுங்க. அப்பனா எது கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு நல்ல இது கொடுத்தா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்க. இன்னும் பழைய இசை மாறாமல் 80s 90s பாட்டெல்லாம் கேட்டுருக்காங்கன்னா மக்கள் அப்போது இன்றைக்கும் பாருங்கள் நிறைய படம் இது ராயல்ட்டி அதுக்கு தான் போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? எல்லா சேனலில் பாருங்கள், நீங்கள் டிவியில் எல்லா சேனல் ஆன் பண்ணுங்கள், 80s 90s பாட்டு தான் போயிட்டுருக்கு. மக்கள் ரிஜெக்ட் பண்ணால் அந்த பாட்டை போட மாட்டாங்களே. ஸோ மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. இயக்குனர்கள் இசையமைப்பாளர்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அப்போனா அவங்களே ஒரு கற்பனை உலகத்தில் இன்னிக்கிற இசையமைப்பாளரும் சரி இயக்குனர் சரி இதுதான் மக்கள் இதுதான் அது புகுத்துறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. மாற்றான இசை காப்பீடு இது பண்ணி நம்ம தமிழ் இசைக்கு புகுத்துறாங்க. ஆனால் நம்ம தமிழ் இசையை உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கலாச்சாரம் வெஸ்டர்ன் மியூசிக்கு, ஜெர்மன் மியூசிக்கு, அதை தான் எடுத்து வந்து உள்ள பாருங்களேன். பாட்டெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. ஏதோ தமிழ் பாட்டு மாதிரியா இருக்கு. இப்போ வர பசங்க இதான் மியூசிக் சொல்லிட்டு மைண்டில் டியூன் ஏற்றிக்கிறாங்க. ஸோ இதுக்கு 100% காரணம் மக்கள் கிடையாது, இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இசையமைப்பாளர்களும் தான் இதுக்கு 100%. நல்ல இசையை, நல்ல பாடல்களை, நல்ல வரிகளை தமிழ் மக்கள் கேட்க தயாராக இருக்கிறார்கள். புதுமை வேண்டும் இப்போதைக்கு. அதில் நம் கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். நல்ல இசை கொடுக்க வேண்டும் என்னுடைய குறிக்கோள். சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சமுதாயம் மாறுதா பார்க்கலாம் சார். உணவும் ஃபாஸ்ட் ஆகி போச்சு. அதே மாதிரி ஃபாஸ்டா தானே கேட்பாங்க சார். எங்க சார் கேட்கறது சார், என்னதான் ஃபாஸ்ட் ஆனாலும் என்னுடைய பையனும் என்னுடைய பொண்ணும் சரியான பாதையில் போனாலும் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஆஸ் ஒரு தகப்பனாக சொல்கிறேன், புரியுதுங்களா? இல்லை உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும், புரியுதுங்களா? அதனால் வந்துட்டு என்னதான் ஃபாஸ்ட் வேண்டும், அதில் வந்து ஒழுக்கம் இருக்க வேண்டும், கலாச்சாரம் இருக்க வேண்டும். இசை மட்டும் இல்லாமல் அனைத்திலும் சொல்கிறேன் நான். ஏன்னா தமிழன் பண்பாடை வந்து பல நாடுகளை போட்டுறாங்க. ஆனால் தமிழனுக்கு நம்முடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது, புரியுதுங்களா? சார் நான் குறிப்பாக கேட்குறேன், இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றி மாறன் இவங்கெல்லாம் வந்த பிறகு தமிழ் இசை மாற்றிட்டாங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியும். அப்படின்னு பார்த்தா என்ன கேட்டால் ஓப்பனாக சொல்லுவார், ரகுமான் சார் வந்து தான் தமிழ் இசையை மாறிச்சு. அப்படிங்களா? ஆமாம். அவர் வந்து என்ன செய்கிறார், அவர் வந்துன்னா தமிழ் தெரியாத பாடல்களை பாட வச்சார். இது அவர் மேலே குற்றச்சாட்டில் நான். தமிழ் தெரியாத பாடல் சக்க பக்க ரயிலே, அதை மாதிரி தமிழை வந்து வல்லினம் மெல்லினம் எல்லாமே குறைஞ்சி போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் பேரை சொல்ல விரும்பல சார், பெரிய மியூசிக் டைரக்டர், ரெக்கார்டிங் தேட்டரில் போய் பார்க்குறேன், தமிழ் பாட்டை இங்கிலீஷில் எழுதி வச்சு பாடிட்டு இருக்கார். தமிழ் பாட்டை நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் எங்க தமிழில் இங்கே ஆளே கிடையாதுங்க, ஏன் இதை மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? தமிழ்நாடு விடுங்க, மதுரையில் இல்லையா, கோயம்புத்தூர்ல இல்லையா, அதர் டிஷ் எவ்வளோ, ஏன் தெரியாத ஒரு மொழி பாடனை தமிழில் பாட வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் அவர் பதிலே சொல்ல முடியல, புரியுதுங்களா? அதனால் நம்மளுடைய கலாச்சாரத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். ஸோ நம்மளுடைய இசையை நாமே அழித்து கொண்டு இருக்கோம். 100% அதை நாம் காப்பாற்ற வேண்டும். உலகத்தில் சிறந்த மொழி தமிழ் மொழி, உலகில் சிறந்த இசை தமிழ் இசை. இதை வந்து கிராமத்து இசை தமிழ் இசை, மக்கள் விரும்பும் இசை. இது வந்து மற்ற நாடுகள் நம்ம இசையை வந்து பின்பற்றுகிறார்கள். ஆனால் நாம் நழுவி போய் கொண்டிருக்கிறது. நம்ம இது புதுமை வேண்டும், மற்ற இசை ரசிக்க வேண்டும், நம் இசையை வந்து தூக்கி பிடிக்க வேண்டும். வரப்போற ஜெனரேஷனுக்கு இதான் இசைன்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. அதை வந்து இயக்குனரும் சரி இசையமைப்பாளரும் சரி எல்லாம் சேர்ந்து தமிழ் இசை முன்னுக்கு கொண்டு வரணும். இது இந்த இசையமைப்பாளர் சிரம் தாழ்ந்த வேண்டுகோள். சார், உங்களிடம் கருத்துக்கள் பகிர்ந்துகிட்ட பிறகு மக்கள், தமிழக மக்கள் சரி இந்த டம் இசை விரும்பல, இது இயக்குனர்களும் இசையமைப்பாளரும் இப்படி தான் மக்கள் விரும்புகிறாங்கன்ட்டு கிணற்று தவளையாக இருக்கிறார்கள் போல் தெரிகிறது. நீங்கள் சொல்லதை வச்சுக்கிட்டு வருங்காலத்தில் இது மாறலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி நடந்தால் மிக்க தமிழ் இசையாட்டும் அது இன்னும் உலகத்துக்கு போகும். எங்களுக்கோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. எனக்குள்ள இசையை வந்து என் தாகத்தை வந்து இன்றைக்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து என்னை வந்து ஒரு நேர்காணல் எடுத்த ஜெம் தொலைக்காட்சி அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஊழியர்களுக்கும், குறிப்பாக குட்டிக்கண்ணன் சார் ஒரு சிறந்த மாமனிதர், அவர் வந்து என்னுடைய தாகத்தை ஏற்பட அவருக்கும் ஜெம் தொலைக்காட்சிக்கும் ரசிகர்களுக்கும் என் சிறந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.